அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டோபர், ராதாபுரம் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர். இப்போது சனிக்கிழமை, அதாவது 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களாலும் நமது பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களாலும் திருநெல்வேலி தெற்கு மாவட்ட கழக செயலாளராக எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம சட்டசபை டைமில் இருந்தனால அன்னைக்கு என்னால் இங்கே வர முடியல. அதனால் இன்றைக்கி நான் 4 நாள் இந்த சட்டசபை கூட்டம் நம்மளுக்கு லீவ் அப்படின்றனால இன்னைக்கு நான் நம்ம தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கிறேன். சட்டசபையில் 234 பேர் இருக்கிறனால எல்லாத்துக்குமே பேசுகிற வாய்ப்புகள் ஒரு நாளும் மாறி மாறி வரும். ஸோ என்னோட வாய்ப்பு அடுத்த வாரத்தில் வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ராதாபுரம் தொகுதிக்காக ராதாபுரத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்த பற்றியுமே நான் அதில் பேசுவேன். அதில் குறிப்பிட்ட நேரங்கள் மட்டும்தான் நம்ம சபாநாயகர் அவர்கள் நமக்கு எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு ஒதுக்குவாங்க. ஸோ நம்ம தொகுதி சார்ந்த கோரிக்கைகள் மட்டும் இல்லாமல் என்னோட துறை சார்ந்ததை பற்றியும் நான் பேசும்போது அது எல்லாமே ராதாபுரத்தை நோக்கி, நம்ம ராதாபுரத்தோட வளர்ச்சி நோக்கி நம்ம கண்டிப்பாக இருக்குன்றதையும் இதில் உறுதியாக சொல்றேன். ஸோ அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ராதாபுரம் பொறுத்த வரைக்கும் நிறைய குவாரிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக க்ரஷர் லாரிஸ் நிறைய நமக்கு கேரளா போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த 3 மாதம் நமக்கு அதுக்கு தடை விதிச்சிருக்கிறதுனால இப்போ அதிகமான லாரிகள் அங்கே மூவ்மெண்ட் இல்லை. ஸோ மக்களும் அதை வரவேற்கிறாங்க. நாங்களும் அதை உண்மையிலே வரவேற்கிறோம். ஓகே, சட்டசபை இது என்ன சொல்கிறது, நம்ம எதிர்கட்சிகள் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. முன்னாடி நேரலை இருக்காது, இப்போ நேரலை இருக்குது. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நம்ம ஆளுங்கட்சி நம்ம கொண்டு வந்த அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க எதிர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் அதை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம மாண்புமிகு அமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்கள் நிதி அமைச்சர் அதை நல்லா அதை கரெக்டாக சொல்லிட்டாங்க. இன்றைக்கும் அதுக்கு பதில் உரை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் நமக்கு இன்னொரு 20-25 நாள் பக்கத்தில் நமக்கு சட்டசபை கூடும். இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு துறை சார்ந்த விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே மக்கள் எல்லாரும் பார்க்கணுன்றதையும் நான் கேட்டுக்கிறேன். ஆமாம், ஸோ நீட்டு பற்றி வந்தது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே சேர்ந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஸோ அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செஞ்ச மாதிரி நீட் அப்படின்றது சீக்கிரத்தில் இருக்காது அப்படின்றது இந்த இடத்துல நம்ம உறுதியாக சொல்றோம். இல்லை, ஆக்சுவலாக அது பாசம்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ அந்த சட்டசபை கூட்டம் நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் நீங்கள் பார்க்குறீங்க. சாயங்காலம் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:30 5:45 மணி ஆயிடுச்சு. ஸோ அது கண்டிப்பாக அது எல்லாரோட பார்வைக்கும் இருக்கும். அதுக்கு தக்க நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க. அது அதிமுகவுக்கு மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்றது இல்லை, எல்லா கட்சிகளையும் ஒன்றா தான் நம்ம பார்ப்போம்.